யோ அறிவில்ல, வண்டி மொழி வந்து விழுகிற. அடிக்கடி பிரச்சனை யாரையா பதில் சொல்றது? தம்பி, வண்டி வேகமாக போகாதப்பா, மெதுவாக போப்பா. ஹெல்மெட் கூட போடலை. யோ நான் எப்படி போனா உனக்கு என்னையா? ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நானே லேட்டாக போயிட்டு இருக்கேன். நீ வேற ஏன் வந்து உயிரை வாங்குற? அவசரப்படாதப்பா, நீயாச்சும் நான் சொல்றதை கேளு. ரோட்ல வேகமாக போகாதப்பா. இப்படி போய்தான் என் பையனோட வாழ்க்கையே போச்சு. நான் சொல்றது கேட்டிருந்தா இன்னைக்கு அவன் என் பக்கத்துல இருந்திருப்பாப்பா. யோ பைத்தியமாயா நீ? நானே 1008 பிரச்சனைல போயிட்டு இருக்கேன், வந்து ஹெல்மெட்டை போட அதை போட உயிரை வாங்கிட்டு இருக்க. உனக்கு ஏன் பிரச்சனை? நௌரியா, வண்டி விட்டு மேலே ஏற்றிட போறேன். அப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை அங்கதானே நிக்க சொன்னேன். இல்லம்மா, தம்பி வேகமா வண்டி ஓட்டினாரு, அதான் அப்படி வேகமா ஓட்டாதீங்க, மெதுவா போகன்னு சொல்லிட்டு இருந்து. ஏன்பா இப்படி பண்றீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். யாராச்சும் பார்த்தா என்னப்பா நினைப்பாங்க? மேடம், இவர் உங்க அப்பாவா? ஆமாங்க. ஏன் மேடம், வயசான காலத்துல இவ்வளவு ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்களா? வண்டியில இருந்து அடிபட்டுருச்சுன்னா யார் பதில் சொல்றது? இல்லைங்க, அவர் கொஞ்ச நாளா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா கேட்க மாட்டாரு. அவருக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஏன், அவருக்கு என்ன ஆச்சு? 2 மாசத்துக்கு முன்னாடி என் தம்பி ஆசையா ஒரு பைக் கேட்டான். அதனால எங்க அப்பாவும் வாங்கி கொடுத்துட்டாரு. ரோட்ல அவன் வேகமா போயிருக்கான். குறுக்க ஒரு குழந்தை வந்ததுனால லாரி மேல போய் மோதிட்டான். ஸ்பாட்லயே இறந்துட்டான். அதனால தான் எங்க அப்பா ரோட்ல யாராச்சும் போனாங்கன்னா வேகமா போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் மட்டும் வேகமா போகாம இருந்திருந்தா இந்நேரம் அவன் இங்கதான் இருந்திருப்பான். அதனால தான் எங்க அப்பா ரோட்ல யாராச்சும் வேகமா போனாங்கன்னா போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. தம்பி, என் பையன் மாதிரி வேற யாரும் உயிர் போயிடக்கூடாது. என்ன மாதிரி எந்த பெற்றவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது தம்பி. இந்த காலத்து பசங்கலாம் பைக்ல வேகமா போறத கெத்து ஸ்டைலுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை யாராச்சும் தப்புன்னு சொன்னா கேட்கறதும் இல்லை, புரிஞ்சுக்கிற நிலைமையிலும் இல்லை. இதனாலதான் நிறைய பேருக்கு கை கால் போயிருக்கு, கோமால கூட இருந்திருக்காங்க. சில பேர் உயிருக்கே கூட ஆபத்தாயிருக்கு. இதனால அவங்க மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவங்க ஃபேமிலி சேர்ந்து தான் பாதிக்கிறாங்க. தம்பி, எப்போ வண்டி ஓட்டினாலும் உங்க வீட்டில் உங்களுக்காக அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் யாராவது இருப்பாங்கன்ட்டு கவனத்திலேயே ஓட்டுங்க தம்பி. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நீங்க நல்லதுக்கு தான் சொன்னீங்க. அதை புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். அதெல்லாம் வேண்டாம் தம்பி. நீ மெதுவாக போனால் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது.